இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப முக்கியமான 5 மைண்ட் ப்ளோவிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நம்பர் 1 லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும். நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இலக்கை கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுடைய மனதுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் என்ன தோணுதோ அதுதான் உங்களுடைய ரிசல்ட்டாக இருக்க முடியும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க. உங்களுடைய ட்ரீம் அப்படிங்கிறது 1 கோடி ரூபாய் வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 கோடி ரூபாய் வீடு தான் எனக்கு வாங்கணும், அந்த 1 கோடி ரூபாய் வீடு இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? அதை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முதல் நிமிடமானது உங்கள் மனசுக்குள்ளே இது சாத்தியம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களால் அதை வாங்க முடியும், அதை உங்களால் உருவாக்க முடியும், அதை உங்களால் அனுபவிக்க முடியும். அதற்கு மாறாக இது சாத்தியம் இல்லாத ஒன்று போல இருக்கே, இது பாசிபிளே இல்லாத ஒன்று போல இருக்கே அப்படின்னு ஒரு வேளை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா அதுதான் ரிசல்ட்டாகவும் இருக்க முடியும். அதை உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் உங்களுடைய இலக்கை பற்றி உங்கள் மனசுக்குள்ளே என்ன விதமான அபிப்பிராயம் உருவாகுதோ அதுதான் ரிசல்ட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நம்பர் 2 லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பமானது பாசிபிள் இல்லைன்னு தோணிடுச்சு, ஆனாலும் அந்த ஒரு விருப்பத்தை அடையாமல் விடக்கூடாதுன்னு மனம் துடிக்குது அப்படின்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கும் இல்லையா? எஸ், இதற்கும் சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. இப்போது உங்களுடைய கான்ஷியஸ் தானே முன்னாடி என்ன சொன்னிச்சு, இதெல்லாம் பாசிபிளே இல்லை, இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் உன்னால் அடைய முடியாதுன்னு உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் தானே சொல்லிச்சு. ஸோ நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை சைலண்ட் மூடில் போட்டுட்டு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். உங்களுடைய ஆசையை உங்களுடைய கான்ஷியஸை மயங்க வச்சுட்டு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பதிவு செய்யணும். அப்படி நீங்கள் உங்களுடைய வெளி மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய ஆழ் மனதை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆசைகளை பதிவு செய்கிறதுக்கு பெஸ்ட்டான தெரப்பி தான் ஹிப்னோ தெரப்பி ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேளை இதை செல்ஃபாக பண்ணிக்க முடியாது, அப்படி முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வேளை எனக்கு ஒரு ஹிப்னோ தெரப்பிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு ஹிப்னோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 3வது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம் உங்களை விட்டு பிரியும் பொழுது நிச்சயமாக உங்கள் மனசில் செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது உருவாகும். அதுவும் ஏனாதானோன்னெல்லாம் உருவாகாது, ரொம்ப ஆழமாக ரொம்ப சப்கான்ஷியஸில் ஸ்ட்ராங்காகவே செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது பதிவாகும். அதுலேயும் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளிங்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதோ அல்லது ஜாபில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும்போதோ அல்லது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பர்சன் உங்களை விட்டுட்டு அவங்க விலகி போகும்போதும் தான் இந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே உருவாகும். உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கக்கூடிய நிலை கூட வரும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களை நீங்கள்
தாழ்வு மனநிலைக்கு கொண்டு போகாமல் அதை ஓவர் கம் பண்ணி உங்களுடைய குவாலிஃபியை நீங்கள் வளர்த்துக்கும் பொழுது உங்களை நீங்களே பார்க்கும்போது மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாக தெரிவிங்க. அதாவது செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது வரும். எனக்கு இவ்வளோதான் தகுதியா, நானெல்லாம் அதுக்கு ஆசைப்பட்டேன் பாத்தியா, என்ன சொல்லணும், தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிட்டு உங்கள் மேலே நீங்களே பழிய போட்டுக்கிட்டு உங்களுடைய குவாலிஃபியை நீங்களே தரம் தாழ்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் இதை ஓவர் கம் பண்ணியே ஆகணும். ரொம்ப நாளைக்கு உங்களை நீங்கள் தாழ்வான இடத்துலையே வச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் விரும்பின ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிளேஸில் இருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி கோத்ரூ பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது தான் அடடே நான் இவ்வளோ குவாலிஃபியான ஒரு பர்சனா, இவ்வளோ சூப்பரான விஷயங்களெல்லாம் நான் எதிர்கொண்டு வந்திருக்கேனா, நான் இவ்வளோ மதிக்கத்தக்க ஒரு மனுஷனா அப்படின்னு உங்களை நீங்களே வியப்பாக பார்ப்பீங்க. ஸோ உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பித்த அந்த நாள், உங்களை விட்டு விலகி போன அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது அது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது அது ஜாபாக கூட இருக்கலாம், அது நிச்சயமாக உங்களை மறுபடியும் திரும்பி தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை குவாலிஃபியை நீங்கள் வளர்த்துக்கும் போது, உங்களை நீங்களே மதிக்கும் பொழுது, நான் இவ்வளோ ஸ்பெஷலான ஒரு மனுஷன் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது, உங்களுக்கு எது தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சோ, எதன் பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்களோ அது உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். இதை நீங்கள் முழுவதுமாக நம்பலாம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் ரூல். நெக்ஸ்ட், நான்காவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ரிலேஷன்ஷிப், பணம் அல்லது ஜாப், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனைன்னு ஒன்று உருவாகுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் நாம் இன்னும் சரியான புரிதலுக்கு வரல அப்படிங்கிறதா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம இன்னும் அதை லேர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நான் இப்போ சொன்ன விஷயத்த கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்துட்டு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. அதை அவாய்ட் பண்ணாதீங்க. பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணாதீங்க. பிரச்சனைகளை ஒரு லேர்னிங்ஸாக பாருங்கள். நீங்கள் லேர்னிங்ஸாக பார்க்காத வரைக்கும் பிரச்சனைகள் எப்போவுமே பிரச்சனையாகவே தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுனாலே இப்போ ஏதோ ஒரு டாஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணும்போது தான் அந்த விஷயத்தில், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்த பிரச்சனையானது ஹீல் ஆகும். இல்லை அப்படின்னா 60-70 வயசானாலும் ரிப்பீட்டடாக உங்கள் லைஃப்பில் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 5வது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் மனசார விரும்பக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக விரும்புகிறேன், அது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு திரும்பி திரும்பி நாம் சொன்னால் அது உண்மையான நம்பிக்கை ஆகிடாது. சில பேரெல்லாம் மனசுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அதை காதலிக்கிறேன், அதுவும் என்னை காதலிக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திப்பாங்க. உள்ளுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய பயத்தை ஒரு போர்வையை போட்டு மூடி வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பொய்யான நம்பிக்கையை வளர்த்துட்டு இருப்பாங்க. இந்த நம்பிக்கை நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்லது பண்ணாது. அதற்கு பதிலாக உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குல்ல ஒரு பயம், அந்த பயம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ உண்மையாக அப்போ நம்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையான நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நிச்சயமாக நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க.
ப்ரெசண்ட்டில் ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டில் கால் உடைஞ்சு போய் வீட்டுக்குள்ளே ஒரு நோயாளியாக படுத்துட்டு இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டில் வாழுவாங்க. நான் நகர்ந்து தான் ஆகணும், நான் இதுக்கெல்லாம் சஃபர் ஆகிட மாட்டேன், என் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நகர்ந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூட மாட்டாங்க. எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் நகர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் உண்மையான நம்பிக்கை. கான்செப்ட் புரியுதுங்களா? ரிப்பீட்டடாக எனக்கு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் அது முழுவதுமான நம்பிக்கையாக ஆகிடாது. ஸோ மனசுக்குள்ளே யார் உண்மையான நம்பிக்கையை வச்சுருக்காங்களோ அவங்க வாழ்க்கையை மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. லா ஆஃப் நேச்சரும் அவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அவங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டை ரசித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தென் இந்த 5 லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.